நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எஸ்இஓ பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் 3 விஷயத்தில் வந்து நீங்கள் எஸ்இஓ பண்ணணும். ஒன்று வந்து ஹோம் பேஜ், இன்னொன்று கேட்டகரி பேஜ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஜ். ஃபஸ்ட்டு வந்து எந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி பேஜஸ் தான் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். கேட்டகரி பேஜஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் டைட்டிலில் வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபார் பை, சேல், ஆஃபர் அந்தமாரி டிரான்சாக்ஷனல் கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி டைட்டிலில் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டை வைங்க. அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட ப்ரைமரி கீவேர்டு, உங்களோட ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்டு, இல்லை ப்ராடக்ட் எப்படி வாங்கலாங்கிறது ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட், அந்த மாதிரியான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆகுங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெச்1ல் உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு வச்சுருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸ் எபோவ் த ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வந்து லைக் ப்ராடக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா, எபோவ் த ஃபோல்டில் வந்து ஒரு 100 ஆர் 150 வேர்ட்ஸ் எழுதி அந்த பேஜ் மொத்த இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்ல வரீங்களோ அந்த ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸ்லேயே நீங்கள் சொல்லிடுங்க. அதில் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு வச்சுருங்க. இது ரொம்ப பெனிஃபிட். அதேமாரி நீங்கள் எப்படி வந்து இன்டர்னல் லிங்க் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு இன்டர்னலி ஒரு கேட்டகரி பேஜ்லேருந்து இன்னொரு கேட்டகரி பேஜுக்கு வைங்க. ஒரு ப்ராடக்ட் பேஜ்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் பேஜ் வைங்க. லைக் ரிவர்ஸ் பண்ணாதீங்க. லைக் பிளாக்லேருந்து கேட்டகரி பேஜுக்கு வைக்கிறது அந்தமாரி வைக்க வேணாம். ஸோ சேம் லெவல் ஆஃப் கேட்டகரி பேஜஸ்னால் அந்த கேட்டகரி பேஜஸ்லேயே வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஆல் டெக்ஸ்ட்லேயும் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டை வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜஸ் ஆர் 6 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு கீவேர்டில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து உங்களுடைய கீவேர்டு வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்கீமாஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஸ்கீமா ஆட் பண்ணலாம், அக்ரிகேட்டிவ் ஸ்கீமா யூஸ் பண்ணலாம், ரிவ்யூ ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணலாம், எஃப்ஏக்யூ ஸ்கீமாஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வைங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் வச்சுருக்கணும். எஃப்ஏக்யூஸில் வந்து பீப்புள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர் பண்ணுற மாதிரி வைங்க. இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுங்கள். சைட் மேப் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் சைட் மேப்பை லைக் வந்து எக்ஸ்எம்எல் சைட் மேப் ஜென்ரேட்டர்னு ஒரு டூல் இருக்கும். அதில் போய்ட்டு சைட் மேப் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் ஹோஸ்டிங் ஃபைலில் சோர்ஸ் ஃபைல்லாம் இருக்கும். அந்த சோர்ஸ் ஃபைலில் உங்களுடைய சைட் மேப்பை வைங்க. அப்புறம் robo.txt வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். பிளாக்ஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பிளாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் ஆன பிளாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸ் ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு ஒரு கேட்டகரி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த கேட்டகரி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு போங்க. ஒரு கேட்டகரியில் ஒரு பிளாக் போட வேணாம். ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு அதில் வந்து பாட்டம் ஆஃப் ஆன பிளாக்ஸ் எல்லாம் போடுங்க. அடுத்து மிடில் ஆஃப் ஆன பிளாக்ஸ் எல்லாம் போடுங்க. அடுத்தது டாப் ஆஃப் ஆன பிளாக்ஸ் எல்லாம் போடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இ-காமர்ஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்இஓவும் பண்ணணும். அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ் போடுங்க. வீடியோஸ் வந்து லைக் அதேமாரி ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் பீப்புள்ஸ்க்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு கூகுள் மை பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் மை பிஸ்னஸில் உங்கள் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபைல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு பீப்புள்ஸ் ரிவ்யூஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் பேஜ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ராடக்ட் பேஜ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் எப்படி இருக்கணும்னா, கீவேர்ட் இருக்கணும், ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் இருக்கணும். அதுக்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்டட் பாயிண்ட்ஸில் நீங்கள் எல்லாமே வளவலன்னு சொல்லாமல் 4 பாயிண்ட் நச்சில் வந்து உங்களோட புல்லட்டட் பாயிண்ட்ஸில் அந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஆட் டூ கார்ட் பட்டன் வச்சுருங்க. அந்த ஆட் டூ கார்ட் பட்டனுக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பேமெண்ட் கேட்வேலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பீப்புள்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி சீக்கிரமாக உங்களுடைய ப்ராடக்டாக வாங்குவாங்க. அதுக்கு கீழே ஆட் டூ கார்ட் பட்டனுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வாங்கிப்பாங்களே அவங்களோட ரிவ்யூஸ்லாம் ஆட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதேமாரி ப்ராடக்ட் எழுதும்போது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் வந்து அடித்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% சேவ் பண்ணலாம், 30% சேவ் பண்ணலாம். அந்தமாரி கண்டிஷன்ஸை
நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, லைக் அதை ப்ராடக்ட் அதில் அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுங்க. அதேமாரி அதுக்கு கீழே ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் கண்டிப்பாக டெஸ்டிமோனியல்ஸ் வைங்க. டெஸ்டிமோனியல்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே எஃப்ஏக்யூ கொஷின்ஸ், அந்த ப்ராடக்ட் ரிலவெண்ட்டான எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி அதெல்லாம் கீழே ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸோட ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் எஸ்இஓ பண்ணி தரணும், இல்லை இ-காமர்ஸ்க்கு வந்து லைக் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணி தரணும், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.